காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஹோட்டலில் கடைசியாக போடப்பட்ட சிக்கன் ரைஸை தனக்கு வேண்டுமென கேட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்த அப்பாவி இளைஞரை தாக்கிய ரவுடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளூர் முக்கிய பிரமுகரை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டதே தான் என கூறி வெறி செயலில் ஈடுபட்ட ரவுடியின் பின்னணி என்ன? சங்கர் தெரியுமா? என்ன பண்ண நடு ரோட்ல கெச்சி போட்டு போட்டவன் நான் தெரியுமா? யாருக்கு தெரியுமா? உங்க ஐஸ் தானே சொன்னேன். என்ன சொன்னானப்பா? ஐஸ் தானே சொன்னேன். அந்த கார்ல போட்டவன் நான் தான். போய் செக் பண்ணி பாரு யூடியூப்ல. யாருக்கு தெரியாது வாய விடுறீங்க? கண்ணஞ்சோடி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாரணவாசி பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற ரவுடி அகிலன் என்பவர் சிக்கன் ரைஸ் பார்சல் வேண்டும் என கேட்டுள்ளார். ஆனால் ரைஸ் தீர்ந்து விட்டதாக கூறிய மாஸ்டர் சுட சுட போட்ட கடைசி ரைஸை அகிலனுக்கு முன்பே ஆர்டர் கொடுத்த மற்றொரு நபருக்கு சாப்பிட கொடுத்துள்ளார். அதை பார்த்த ரவுடி அகிலன் கடைசி ரைஸை தனக்கு கொடுக்காமல் வேறு எவனுக்கோ கொடுக்கிறியா என கேட்டு மாஸ்டரிடம் வம்பிழுத்துள்ளார். அதோடு அந்த சிக்கன் ரைஸை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞரை கடுமையாக தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். என்ன பண்ண நடு ரோட்ல கெச்சி போட்டு போட்டவன் நான் தெரியுமா? யாருக்கு தெரியுமா? உங்க ஐஸ் தானே சொன்னேன். என்ன சொன்னானப்பா? ஐஸ் தானே சொன்னேன். அந்த கார்ல போட்டவன் நான் தான். 2023 ஆண்டே கொலை செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் PPGD சங்கரை ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தவனே நான் தான் என கூறி அந்த நபரை கடுமையாக தாக்கியுள்ளார். கரையாஞ்சவடி டிவி சங்கர் தெரியுமா? போட்டவன் நான் தான். என்ன பண்ண நடு ரோட்ல கெச்சி போட்டு போட்டவன் நான் தான் தெரியுமா? யாருக்கு தெரியுமா? உங்க ஐஸ் தானே சொன்னேன். என்ன சொன்னானப்பா? ஐஸ் தானே சொன்னேன். அந்த கார்ல போட்டவன் நான் தான். போய் செக் பண்ணி பாரு யூடியூப்ல. யாருக்கு தெரியாது வாய விடுறீங்க? கண்ணஞ்சோடி. இவர் PPGD சங்கர் கொலை வழக்கில் தொடர்புடைய A1 குற்றவாளி சாந்தகுமாரின் உறவினர் ஆவார். இதனால் PPGD சங்கர் கொலையில் இவருக்கும் தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட வந்தவரை தாக்கிய ரவுடி அகிலனை ஒரகடம் போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் சிக்கன் ரைஸிற்காக அப்பாவி இளைஞர் மீது ரவுடி தாக்குதல் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.